ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, தனியாக இருக்க விடமாட்டார் என்பதை தான் ஆண்டவர் பேசுகிறார். சிலருக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், எல்லா உறவினர்களும் இருந்தாலும் ஆனாலும் எல்லாரோடு கூட என்ன செய்யணும்னா பேச முடியாத அளவுக்கு, இல்லைன்னா எல்லாரும் ஒரு ஒதுக்கி தள்ளினது போல் நீங்கள் ஏதோ ஒரு ரீதியில் ஒரு தனித்திருக்கிறதை போலவே உணர்கிறீங்க. வேலை செய்கிற இடத்துலையும் தனித்திருக்கிறதை போலவே உணர்கிறீங்க. சொந்த பந்தத்தின் நடுவிலையும் ஒரு தனித்திருக்கிறதை போலவே உணர்கிறீங்க. இப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் தனித்திருக்கிறதை போல உணர்ந்து ஒரு சோர்ந்து போயிருக்கிறத என் ஆவியில் உணர முடியுது. உன்னை பார்த்து தான் என் தெய்வம் சொல்லுகிறா, நான் உன்னை தனியாக இருக்க என்ன செய்ய மாட்டேன், விடமாட்டேன். காரணம் என்னன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் முடிவு வரைந்த சதா நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை தான் என் தேவன் வாக்கு பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33 வருஷம் மனிதனாக இருக்கும் பொழுது அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் எவ்வாறாய் பார்க்க முடிகிறது, நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியாக இருக்க விடமாட்டார் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனித்தீர்களா? இந்த வசனம் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடினால். அப்படின்னா என்ன? எனக்கு பிரியமானவைகளை நான் செய்யலை. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய விருப்பத்தை நான் செய்யலை, என்னுடைய சித்தத்தை செய்யலை. பிதா என்ன சொல்ல, என்ன செய்ய இந்த பூமிக்கு என்னை அனுப்பினாரோ அதை தான் நான் என்ன செய்தேன், நிறைவேற்றி முடித்தேனே தவிர இந்த உலகத்தில் எனக்கென்று ஒரு ராஜ்யத்தை நான் ஸ்தாபிக்கவில்லை. காரணம், அவர் என்ன சொன்னாரோ அதை இந்த பூமியில் நான் என்ன செய்தேன், செய்து முடித்தேன். அவருக்கு பிரியமானதை நான் செய்தபடினால தான் அவர் என்னை தனியே இருக்க என்ன செய்ய மாட்டார், விடுவதில்லை, விடமாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் உங்களுக்கு பிரியமானதை செய்ய முயற்சி பண்ணக்கூடாது. உங்களுடைய குடும்பத்துக்கு பிரியமானதை செய்யணும் முயற்சி பண்ணக்கூடாது. சில மனிதர்களை சந்தோஷப்படுத்தணும் முயற்சி பண்ணக்கூடாது. பரலோகத்தை சந்தோஷப்படுத்தணும், பரலோகத்தில் இருக்கிறதான நம்முடைய தேவாதி தேவனை சந்தோஷப்படுத்தணும், அவருக்கு பிரியமானதை செய்யணும். அவர் சொன்னபடி என்ன செய்யணும். நீங்கள் அவர் சொன்னபடி எப்போ செய்ய பழகிறீர்களோ அதுதான் காண ஒரு கல்யாண வீட்டிலையும் மரியாள் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி அன்றைக்கு வேலைக்காரர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர் சொன்னபடி செய்ததுனால தான் தண்ணீர் திராட்சரசமாக என்ன செஞ்சிச்சு, மாறிச்சு. மாற்றம் வரும். குடும்பத்தில் அற்புதம் நடக்கும், தொழிலில் அற்புதம் நடக்கும், படிப்பில் அற்புதம் நடக்கும். எல்லாவற்றிலும் அற்புதம் நடக்கணும்னா ஆண்டவர் சொல்கிற வார்த்தையின்படியே நீங்கள் செய்ய என்ன செய்யணும், பழகணும். அப்படி செய்ய பழகும் பொழுது, அவருக்கு பிரியமான பேச பழகும்போது, அவருக்கு பிரியமான பார்வையில் வரும்போது, அவருக்கு பிரியமான காரியத்தை நீங்கள் செய்யும்போது, பிதாவாகிய தேவன், குமாரனாக இருக்கிற கிறிஸ்து, பரிசுத்தாவியாகிய திரியேக தேவன் உங்களுக்குள்ளேவே வந்து வாசம் பண்ணுவார். அவர் உங்களை அற்புதமாய் வழி நடத்துவார், அவர் அதிசயமாய் நடத்துவார், குறையில்லாமல் நடத்துவார். எனவே அவருக்கு பிரியமானதை செய்வதற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? ஜோபனோ சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இன்றைக்கும் நாங்கள் தனியாக இருப்பதல்லப்பா, ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் உமக்கு பிரியமானதை செய்வதற்கு இன்னைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அப்படியே உம்முடைய வருகை மட்டும் உமக்கு பிரியமானதை நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.